3/12/21:30 உங்கள் தேதி உங்கள் டேட்டுக்கு நீங்கள் எதெல்லாம் உங்களுக்கு கனெக்டிவிட்டின்னு பார்த்தாக்க கிரிக்கெட்டு, பேட்மிண்டன், டென்னிஸு, பேஸ்கெட்பால், பேஸ்பால் இதெல்லாம் உங்களுக்கு வரும். உங்கள் கூடயே வரும். நீங்கள் செஞ்சாக்கா அதில் ஷைன் பண்ணிடலாம். 4/13/22 ஆமாம், உங்களுக்கு நான் ரெண்டுத்துக்கும் கனெக்ட் பண்ணுறேன். நீங்கள் அப்படி பார்த்தாக்கா அந்த இது கூட நான் விட்டுட்டேன். 2/11/20/29 கூட சினிமாவில் கூட சொல்லலாம், வெறும் இதுலேயும் சொல்லாமல். ஏன்னா சினிமாவும் ஒரு கலை தானே. சினிமாவில் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா காமெடி உங்களுக்கு கை வந்த கலையாக இருக்கும். என்ன நீங்கள் எடுத்து பாருங்கள், பழைய காமெடி எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அவங்க அந்த தேதியில் இருப்பாங்க. காமெடியில் கிங்காக இருக்கிறவங்க எல்லாம் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் இந்த தேதி வருவாங்க. அது அவங்களுக்கு ஈஸியாக கை வந்த கலை. ஏங்க அது இல்லாமலே ஒருத்தர் இருந்தாருங்க, அப்படி பார்த்தா விவேக் கூட இருந்தார். விவேக் 2 இல்லை, 1 தான். இதுவும் சொல்கிறீங்க அதையும் சொல்கிறீங்க, மீதி நீங்களே புரிஞ்சுக்கிங்க. அவங்களுக்கு கடைசி வரைக்கும் அது விடாது. வடிவேலும் பார்த்தீங்கன்னா அவரு 2 இல்லை, அவர் 9. அவர் 27ஆம் தேதி நினைக்கிறேன். ஆமாம் தெரியும், 27 தான். அவர் பண்ணலையே, அவர் எங்கே காமெடி பண்ணார்? காமெடியிலேருந்து வந்து ஹீரோ ஆகிட்டார் அவர். அது மாதிரி சொல்கிற ஒரு பேச்சுக்கு இந்த 2/11/20 உங்களுக்கு வந்து காமெடி இதெல்லாம் நம்ம முயற்சி பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, நான் 2ஆம் தேதியில் பிறந்திருக்கேன் அப்படின்னா அது கை கொடுக்கும். அதுதான் ஷார்ட் டைமில் ஷார்ட் பீரியடில் உங்களுக்கு கனெக்ட் ஆகிடும். அப்புறம் 3 சொல்லிட்டேன். 4/13/22/31 வந்துட்டு கிரிக்கெட்டு, கபடி. சினிமாக்குள்ளே போயிட்டீங்கன்னாக்கா கேமராமேனு, எடிட்டிங்கு, சினி ப்ரொடியூசரு, சினிமா தயாரிப்பாளர் அதுவும் ஆகலாம். கொஞ்சம் ஸ்போர்ட்ஸுக்கு வந்தீங்கன்னாக்கா கிரிக்கெட்டு, அதை கிரிக்கெட் சொல்லிட்டேன். ரைட்டு. 5/14/23 இப்படி வந்தீங்கன்னாக்கா கபடி, இப்படி வந்தீங்கன்னாக்கா சினிமாவில் வந்தாக்கா ஸ்டோரி ரைட்டரு, டைரக்டரு.